அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியொன்றே குவளையெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்திட நலம் பெறுக நன்று நினைத்தே எல்லோரும் வாழ்க இசைந்து. திருச்சிற்றம்பலம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பஞ்சகற்ப குளியல். எங்களோட தேகத்தை சித்தி செய்து கொள்வதற்கு இந்த பஞ்சகற்ப குளியலை பற்றி வள்ளற்பெருமான் அகத்தியர் சொல்லியிருப்பார். வள்ளற்பெருமான் சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நெல்லி வற்றல், கடுக்காய்த்தோல் வந்து காடியில் ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு சுத்தி செய்த கடுக்காய், வேப்பம்பருப்பு, வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள், இந்த 5 தான் பஞ்சகற்பம். இதை விட இன்னொரு முறையும் இருக்குது, அது பிறகு பின்னாடி பார்க்கலாம். இதை இவ்வளத்தையும் அளவு பிரகாரம் எடுத்து உண்டாக்கி ஆலையில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கு. இதை இப்போ உங்களுக்கு இது இப்படித்தான் செய்கிற என்ற வழிமுறையை காட்டியிருக்குது. ஆக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் நாங்கள் எங்களோட உடம்பை சித்தி செய்து கொள்ளலாம். இந்த பஞ்சகற்ப குளியலால் உடம்பு எங்களோட தேகத்தில் எந்த ஒரு கிருமியோ நோய் தாக்கமோ வராமல் எங்களோட உடம்பை சித்தி செய்து கொள்வதற்கு இது மிக உறுதியாக இருக்கும். யோகம் செய்பவர்கள், தவம் செய்பவர்கள், வேறு தியானம் செய்பவர்களுக்கு இது மிக உகந்தொரு வழியாக இருக்கும். ஆக கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. மேலும் இதை எப்படி இதை சூரணம் செய்தது பிறகு எப்படி காய்ச்சி இதை வந்து தண்ணியிலையோ வேறு சுடு தண்ணியிலையோ காய்ச்சறதில்லை. இது கண்டிப்பாக பாலில் தான் காய்ச்சணும். பாலில் காய்ச்சினா தான் இதுக்குரிய வீரியம் கிடைக்கும். வேறு எந்த ஒரு இதுலேயும் சேர்க்கப்படாது. பாலில் நன்றாக காய்ச்சினது பிறகு தான் இது செய்யணும். சூரணித்தா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சூரணித்தது பிறகு இப்படி தான் இருக்கும். இது ஆலையில் கொடுத்து சூரணித்ததுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். அவ்வளவு நறுமணம் வீசும். எல்லாம் உண்டாக்கினது பிறகு அவ்வளவு நறுமணம் வீசும். அவ்வளவு வாசமாக இருக்கும். இதை எப்படி மண் சட்டி வேறு எந்த உலோகங்களும் வேண்டாம், மண் சட்டிலாம் காய்ச்சணும். பாலை மண் சட்டியில் எடுங்க. மண் சட்டியில் எடுத்து பாலை உங்களுக்கு உங்களோட தேகத்துக்கு அளவான பாலை எடுத்து மண் சட்டியில் ஊற்றி பால் நன்றாக கொதிக்கட்டும். பால் நன்றாக கொதித்ததுக்கு பிறகு பால் கொதித்ததுக்கு பிறகு உங்களோட அளவுக்கு உங்களோட உடம்பு சருமத்துக்கு தேவையான மேனித்தியான அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக தூவி நன்றாக கிளக்குங்க. நன்றாக கிளக்கினதுக்கு பிறகு ஒரு திக்னஸ் ஒன்று கிடைக்கும். நன்றாக இது அடுப்பு நிப்பாட்ட வேண்டியதில்லை. நன்றாக கிளக்குங்க. கிளக்கி கொஞ்சம் நல்லா கிளக்க அதில் ஒரு பதம் ஒன்று கிடைக்கும். நல்ல ஒரு திக்கான பதம் ஒன்று கிடைக்கும். அந்த நல்ல ஒரு பவுல் வர்ற பதம் ஒன்று கிடைக்கும். அந்த பதமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நன்றாக காய்ச்சணும். அப்போ தான் நீங்கள் இந்த சூரணத்தை பாலில் காய்ச்சினா மட்டும்தான் அவ்வளோ விசேஷம் கொடுக்கும். வேறு எந்த ஒரு இதுலேயும் காய்ச்சக்கூடாது. தண்ணியிலையோ சுடுநீலையோ வேறு அந்த உலோகங்கள்லையோ வேறு அந்த இந்த கரண்டி வகைகள்லையோ வைக்கக்கூடாது. இது சிரட்டையால் செய்யப்பட்ட கரண்டி, அதை வச்சு நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்படி நன்றாக காய்ச்சிங்க. இதுக்கு பேர் தான் பஞ்சகற்ப குளியல். இதால் எங்கட மேனி அவ்வளவு உடம்பு ஒரு நல்லொரு படிமானத்துக்கு வரும். யோகம் செய்வர்கள், தவம் செய்வர்களுக்கு நல்லொரு ஏதுவாக அமையும் இந்த பஞ்சகற்ப குளியல். கற்பம் என்றாலே எங்களோட உடலை காயகற்பம் தான் இந்த கற்ப குளியல். இதை நன்றாக கலக்கி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கணுங்க.
ஒரு ஒரு பதமாக வரைக்க ஓகேயா இருக்கும். அப்போ இதை நிப்பாட்டி அந்த பதத்தில் நிப்பாட்டி கொஞ்சம் சூடு ஆற விட்டு கொஞ்சம் ஃபுல்லாக சூடு ஆறணுமெண்டு இல்லை, கொஞ்சம் சூடு ஆற விட்டு இதை நீங்கள் மேனியில் நன்றாக தேய்ச்சி ஒரு 20 நிமிடங்கள் நன்றாக தேய்ச்சி அதுக்கு பிறகு காஞ்சத்துக்கு பிறகு மெல்லன சுடு தண்ணியால் தான் குளிக்கணும். சுடுதண்ணி வச்சு தான் குளிக்கணும். வேறு எந்த பச்சை தண்ணியிலே குளிக்கக்கூடாது. சுடுதண்ணி வச்சு தான் குளிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே என்ன தகவல் வேணுமெண்டா கேளுங்க. இதை பற்றின தகவல் வேணுமெண்டா கேளுங்க, பதிவு செய்யலாம். இது பதம். இப்போ இது பதமாயிட்டு இந்த பதத்தில் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளலாம். ஓகே, இது போதுமான பதம். இதுதான் இந்த பதத்தில் நிப்பாட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பதம் அவ்வளோ நறுமணம் வீசும். இந்த பதத்தில் அவ்வளவு நறுமணம் வீசும். இதை செய்து அனைவரும் பயன்பெறுங்க. உங்களால் செய்ய முடியலைன்னு சொன்னால் என்னட்ட பெற்றுக்கொள்ளலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிட்டம்பலம்.